ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 6க்கான இலக்கணம் ரீடிங் வீடியோ பார்க்க போகிறோம். அகப்பொருள் இலக்கணம் பார்க்கலாம். முத்தமிழ் மன்ற கட்டுரை போட்டிக்கு அன்பின் ஐந்திணை என்ற தலைப்பில் கட்டுரை அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்த அடிப்படையான செய்திகளை சொல்லுங்கள். மேலும் அது சார்ந்து நாங்கள் நூலகத்திற்கு சென்று குறிப்புகளை எடுத்துக்கொள்கிறோம். தமிழாசிரியர்: அப்படியா? பொருள் என்பது ஒழுக்க முறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள். இதனை பொருள் இலக்கணம் விளக்குகிறது. மகிழ்ச்சி அம்மா: அகப்பொருள் என்பது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை கூறுவது அகத்திணை. அம்மா, அகத்திணையில் வகைகள் உள்ளனவா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பொருந்திணை, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 7 அகத்திணைகள் ஆகும். இவற்றுள் முதல் 5 அன்பின் ஐந்திணைகள். அன்பின் ஐந்திணைகள்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்க அம்மா. தமிழாசிரியர்: முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன ஐந்திணைகளுக்கு உரியன. முதற்பொருள் என்பது எதை குறிக்கிறது அம்மா? நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். நிலம் என்பது வயல்தானே. ஒரு நிலம் 5 வகைப்படும். ஐவகை நிலங்கள்: குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் காடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சரி அம்மா. பொழுது என்பது பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என 2 வகைப்படும். பெரும்பொழுது, சிறுபொழுது பற்றி கூறுங்கள். ஓராண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர். பெரும்பொழுது ஓராண்டின் 6 கூறுகள்: கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. மாணவி: சிறுபொழுதுகள் அம்மா. ஒரு நாளின் 6 கூறுகளை சிறுபொழுது என்று பிரித்துள்ளனர். சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள்: காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை. ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. மாணவி: ஏற்பாடு என்றால் எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம். எல் + பாடு = ஏற்பாடு. 5 நிலங்கள் இருக்கின்றன. அனைத்துக்கும் பொழுது ஒன்று போல வருமா அம்மா? நல்ல வினா. ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் ஒன்று போல வாரா. கருப்பொருள் என்றால் என்ன அம்மா? தமிழாசிரியர்: ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள். குறிஞ்சி நிலமிருக்கிறதல்லவா? ஆமம்மா. குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வம் இருக்கும், மக்கள் இருப்பர், உணவு இருக்கும். இதே போல ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம் முதலாக தொழில் வரையில் தனித்தனியே இருக்கும். கவிதையில் உரிப்பொருளை கருப்பொருள் பின்னணியில் அமைத்து பாடுவது நம் மரபு. ஒரு அட்டவணை தருகிறேன், நீங்கள் அதை வைத்து பார்த்து கொள்ளுங்கள். அகப்பொருள் பற்றிய அடிப்படைகளை தெரிந்து கொண்டோம். நன்றி அம்மா. திணையும் பொழுதும். திணை பெரும்பொழுது, சிறுபொழுது. குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம். முல்லை பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. மருதம் பெரும்பொழுது 6 பெரும் பொழுதுகள், சிறுபொழுது வைகறை. நெய்தல் 6 பெரும் பொழுதுகள், சிறுபொழுது ஏற்பாடு. பாலை பெரும்பொழுது இளவேனில் முதுவேனில் பின்பனி, சிறுபொழுது நண்பகல். நெக்ஸ்ட் கருப்பொருள் பார்க்குறோம். கருப்பொருள் தெய்வம்: குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதம் இந்திரன், வருணன் நெய்தலுக்கு, பாலைக்கு கொற்றவை. மக்கள்: குறிஞ்சிக்கு வெற்பன், குறவர், குறத்தியர், முல்லைக்கு தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், மருதத்துக்கு ஊரன், உழவர், உலத்தியர், நெய்தலுக்கு சேர்ப்பன், பரதன், பரத்தியர், பாலைக்கு எயினர், ஏற்றியர். உணவு: குறிஞ்சிக்கு மலைநெல் திணை, முல்லைக்கு வரகு சாமை, மருதத்துக்கு செந்நெல், வெண்ணெல், நெய்தலுக்கு மீன் உப்புக்கு பெற்ற பொருள், பாலைக்கு சூறையாடலால் வரும் பொருள். விலங்கு: குறிஞ்சிக்கு புலி, கரடி, சிங்கம், முல்லைக்கு முயல், மான், புலி, மருதத்துக்கு எருமை, நீர்நாய், நெய்தலுக்கு முதலை, சுறா, பாலைக்கு வலியிழந்த யானை. பூ: குறிஞ்சிக்கு குறிஞ்சி காந்தல், முல்லைக்கு முல்லையும் தோன்றியும், மருதத்துக்கு செங்கல் நீர் தாமரை, நெய்தலுக்கு தாழை, நெய்தல், பாலைக்கு குரவம், பாதிரி. மரம்: குறிஞ்சிக்கு அகில், வேங்கை, முல்லைக்கு கொன்றை, காயா, மருதத்துக்கு காஞ்சி, மருதம், நெய்தலுக்கு புன்னை, ஞாழல், பாலைக்கு இலுப்பை, பாலை. பறவை: குறிஞ்சிக்கு கிளி, மயில், முல்லைக்கு காட்டுக்கோழி, மயில், மருதத்துக்கு நாரை, நீர்க்கோழி, அன்னம், நெய்தலுக்கு கடற்காகம், பாலைக்கு புறா, பருந்து. ஊர்: குறிஞ்சிக்கு சிறுகுடி, முல்லைக்கு பாடி, சேரி, மருதத்துக்கு பேரூர், மூதூர், நெய்தலுக்கு பட்டினம், பாக்கம், பாலைக்கு குறும்பு.
நீர். குறிஞ்சிக்கு அருவிநீர் சுனைநீர், முல்லைக்கு காட்டாறு, மருதத்துக்கு மணைக்கிணறு பொய்கை, நெய்தலுக்கு மணற்கிணறு உவர்கழி, பாலைக்கு வற்றிய சுனை கிணறு பறை. குறிஞ்சி தொண்டகம், முல்லை ஏறுகோட்பறை, மருதம் மணமுலா நெல்லரிக்கிணை, நெய்தல் மீன்கூட்பறை, பாலை துடி. யாழ். குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதயாழ், நெய்தலுக்கு விளரியாழ், பாலைக்கு பாலையாழ். பண். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், பாலைக்கு பஞ்சுரப்பண். தொழில். குறிஞ்சி தேனெடுத்தல், கிழங்ககழ்தல், முல்லை ஏறு தழுவுதல், நிரை மேய்த்தல், மருதம் நெல்லரிதல், களை பறித்தல், நெய்தல் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், பாலை வழிப்பறி, நிரை கவர்தல். இதோட தான் நேர்காணல் முடிஞ்சு.